இந்த 2 நாளா இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? அசிங்கமாக திட்டிப்போமா? நம்மளை நாமளே திட்டிப்போமா? அந்த பொண்ணு வீடியோ போடும்போது அதை லைக் பண்ணி அதை ஷேர் பண்ணி ஸ்டோரி போட்டோம்ல, நம்மளே திட்டிப்போமா? தப்பு கிடையாதுங்க, தப்பே கிடையாது. ஒரு பொண்ணு தன்னை பாதுகாக்கணும்னு நினச்சது தப்பு கிடையாது. அதை நான் வந்து மறுக்கவே இல்லை. ஆனால் ஒரு திருடன் இன்னொருத்தவங்க பொருளை திருடுவான்னு பயந்து வேணா அவனை வந்து நம்ம வந்து பப்ளிக்கா நம்ம ஒரு போட்டோ பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல கூட விட்டுவாங்க. திருடர்கள் ஜாக்கிரதை, இவர்கிட்ட வந்து கொஞ்சம் சேஃப்டியா இருங்க, இந்த ஆளை பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுவாங்க. அது தப்பு கிடையாது, ஏன்னா மற்றவங்க பொருள் திருடு போயிடும். ஆனா இது இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய தப்புங்க. நீங்க ட்ரெண்ட் ஆகணும், நீங்க பெரிய ஃபேமஸ் ஆகணும், நீங்க செலிபிரிட்டி ஆகணும், நீங்க வந்து பெரிய ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகணும். அதுக்காக இந்த மாதிரி கூட்டமா இருக்க பஸ்ல ஏறி வீடியோ எடுத்து போட்டு எல்லாரையும் அசிங்கப்படுத்துவீங்க. அப்ப என்ன, பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் மானவ மரியாதை இல்லையா? பசங்களுக்கு எதுவும் இல்லையா? செத்து போயிட்டான் அந்த மனுஷன், செத்து போயிட்டான். அவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க எதுவும் இருக்கு, வருமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் நீங்க பாக்குறீங்கன்னா ஷேர் பண்ணி தொலையாதீங்க, ஷேர் பண்ணி லைக் பண்ணி தொலையாதீங்க. எதை ஃபேமஸ் ஆக்கணும், எதை ட்ரெண்ட் ஆக்கணும், அதை ட்ரெண்ட் ஆக்குங்க. நிறைய இருக்கு. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்கான், எவ்வளோ பேர் இன்னைக்கு விவசாயம் படிப்பு இல்லாம சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கான். அவனுக்குலாம் உதவி செய்யற மாதிரி ட்ரெண்ட் ஆக்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு கேவலமான விஷயத்த ட்ரெண்ட் ஆக்காதீங்க. தயவு செஞ்சு மக்களே பண்ணாதீங்க. மக்களே உன் காலில் வேணா விழுவுற, இந்த மாதிரி பண்ணாதீங்க. திருந்துங்க, கொஞ்சமாவது திருந்துங்க.